ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷன் நம்ம வந்து எதுக்காக நம்ம பார்க்க வரோம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எடிட் லாக் ரிலேட்டடா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து டேலியில கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் அண்ட் தென் எடிட் லாக் இது ரெண்டையும் சேர்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டேலியை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேரா நம்ம வந்து இந்த ஃபியூச்சருக்குள்ள கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ நார்மலா வெறும் எடிட் லாக் அப்படிங்கிறது கவர்மெண்டோடைய ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம யூஸ் பண்றதை விட மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நம்ம டேலிய அண்ட் எடிட் லாக் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகமான பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ டேலியில இருந்து அப்ப டேலியில நம்ம எடிட் லாக் அப்படிங்கிறது தனியான ஒரு ஃபீச்சரா இருக்கு. அதே மாதிரி செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபீச்சர் தான். இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பைண்டா நம்ம வந்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து எடிட் லாக் நம்மளுடைய ப்ராடக்ட்ல எடிட் லாக் வேணும், நம்மளுடைய டேலியில டிஃபால்ட் எடிட் லாக் சாஃப்ட்வேராகவே டேலி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட் லாக் பேசிஸ்ல சாஃப்ட்வேரா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி நம்ம வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து எடிட் லாக் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் போதே நம்ம நமக்குன்னு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எடிட் லாக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா டேலி பிரைம் எடிட் லாக் அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இப்போ டேலி பிரைம் எடிட் லாக் பொறுத்த வரைக்கும் இது ஒன்லி வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஸோ அவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எடிட் லாக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்கு. நார்மலா நம்ம வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த நார்மல் டேலி பிரைம் வெர்ஷன் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மத்த அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லாம மத்த கம்பெனிஸ் எல்லா ஆர்கனைசேஷன் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது இந்த 5.1 அப்படின்றக்கூடிய இந்த வேர்ஷன் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் செக்ஷன் நம்ம போனோம் அப்படின்னாவே டிஃபால்ட்டா நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. ரெண்டுமே வந்து என்னன்னா டேலி பிரைம் தான். ஆனா டேலி பிரைம் நார்மல் வேர்ஷன், அதே மாதிரி டேலி பிரைம் எடிட் லாக் வேர்ஷன் அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஸோ எடிட் லாக் வேர்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்ப நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும் அல்லது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கு அப்படின்னாலும் மட்டும்தான் நம்ம வந்து இந்த எடிட் லாக் ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றபடி நம்ம வந்து நார்மல் டேலி சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? நார்மல் டேலி சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எடிட் லாக் அப்படிங்கிறது வந்து ஒன்லி வந்து பிரைவேட் லிமிடெட் அஸ் வெல் அஸ் பப்ளிக் லிமிடெட் மட்டும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா எடிட் லாக் பெர்மனன்ட்லி ஆக்டிவேட்டட் அஸ் பர் இந்தியாஸ் எம்சிஏ கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எம்சிஏ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது. ஸோ இதான் நீங்க இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நோ மோர் கிளிக் பண்ணுங்க. நோ மோர் கிளிக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்சிஏ ரிலேட்டடா ஒரு சில அப்டேட் என்ன அப்படிங்கிறது இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எம்சிஏ அப்படின்னா என்ன, ஸோ யாரு வந்து இந்த எடிட் லாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து நோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நார்மலா இப்போ வந்திருக்கக்கூடிய ரிலீஸ் 6.1ல எடிட் லாக்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எடிட் லாக் சம்மரி அப்படிங்கிறது செப்பரேட்டா ஒண்ணு இருக்கு. இதை பத்தியும் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எடிட் லாக் அப்படிங்கிறது எப்ப நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 100% இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் செஷனா தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து பேசிக்கலாவே நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து டேலியில என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த எடிட் லாக் அப்படிங்கிறதுடைய பர்பஸ் அஸ் வெல் செக்யூரிட்டி கண்ட்ரோலுடைய பர்பஸ் என்னென்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்பர் 1 ரோல் பேஸ்டு அக்சஸ் கண்ட்ரோல். இதை பொறுத்த வரைக்கும்
மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ரோல் பேஸ்டு அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தேவைப்படும். மல்டிபிள் பிசினஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம், அதாவது மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா வந்து எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. அந்தந்த எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேலியில என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படி என்ட்ரி பண்ணும்போது அவங்களுடைய ரோலை பேஸ் பண்ணி நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒர்க்கை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து யூசர் மேனேஜ்மெண்ட். இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியா யூசர் ஐடி அஸ் வெல் அஸ் பாஸ்வேர்ட் நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல செப்பரேட்டா நம்ம வந்து இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு டேட்டால ஒரு பிரைவேசி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் பர்சன் யாரும் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் தெரியாம டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. தென் இந்த டேட்டா பிரைவேசி அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டேலி வால்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அனதர் ஃபீச்சர். இது வந்து ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்கான ஒரு ஃபீச்சர் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி நம்மளுடைய டேட்டாவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டேலி வாட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட் பண்ண முடியும். இது இனிஷியல் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். இது மல்டி யூசர்ஸ் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் யூசர் இருக்கக்கூடிய, அதாவது ஒரே ஒரு அக்கௌண்டன்ட் மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டேலி வாட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பர்சன் டேலி வாட் பாஸ்வேர்டு இல்லாம டேட்டாவை அக்சஸ் பண்றதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ரொம்பவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேலி வாட் பாஸ்வேர்டோடைய ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஆடிட் ட்ரையல் அண்ட் தென் என்ட்ரி வைஸ் ஆடிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கண்ட்ரோலுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது எம்சிஏ, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அஸ் வெல் அஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும் கம்பல்சரி அந்த மாதிரி ஆடிட் ட்ரையல் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஆடிட் ட்ரையலோடைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல எனேபிள் பண்ணிக்கலாம். டேலியில எனேபிள் பண்ணி நம்ம மெயின்டைன் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி யார் யாரு என்னென்ன என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ட்ரி வைஸ் நம்ம வந்து ஆடிட் அப்படிங்கிறதும் பண்ண முடியும். தென் இதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஆல்ட்ரேஷன்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். தேர்ட் பர்சன், அதாவது ஒரு என்ட்ரியை நம்ம வந்து ப்ராப்பரா ஆடிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ட்ரியை திரும்ப ஆல்டர் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபீச்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் அக்சஸ் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து டேலி டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா மேனேஜர்ஸ் வந்து அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்ல இருந்து அக்சஸ் பண்றாரு, ஆடிட்டர்ஸ் அவங்களுடைய பிளேஸ்ல இருந்து நம்ம டேட்டா வந்து ஆடிட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரிமோட் அக்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஒரு சில ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து பிளாக் பண்றதுக்கு இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட், ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட், தென் கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் லீவ் பண்ற மாதிரி நம்ம வைக்காம ஒரு சில எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம வந்து ஹைட் பண்றோம், ஒரு சில யூசருக்கு நம்ம வந்து ஹைட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எப்போ வேணுமானாலும் நாம இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல், அதாவது இந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ண முடியும்.
ரோல்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அல்லது டிக்ரீஸ் பண்றோம். அப்போ பொதுவாக வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது அட்மினா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அப்ப அவருக்கு வந்து அட்மின் ஒர்க் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். தென் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்றோம். அவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பதவி உயர்வு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய ரோலை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது டேலியில வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே இருக்கும். ஈஸியா நம்ம வந்து ஃபிளெக்சிபிள், அதாவது ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஓனர் வந்து அவருடைய டேட்டா வந்து செக்யூர் பண்ணிக்கிறதுக்கும் பிரைவேசி மெயின்டைன் பண்றதுக்கும் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா வந்து டேலி சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால வந்து அவர் பீஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய கான்சன்ட்ரேஷனை பிசினஸ்ல அவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேஜரா நம்ம இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு, எதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் வந்து உங்களுக்கு ஒரு சில திங்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆடிட் ட்ரையல். ஓகேங்களா? ஆடிட் ட்ரையல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டா நீங்க டேலி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும் போதே நம்ம எடிட் லாக் பேஸ்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடிட் லாக் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிடும். நீங்க நார்மல் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணும் போதோ அல்லது ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனியை நம்ம வந்து ஆல்டர் பண்ணியோ நம்ம கம்பெனி கிரியேஷன் அல்லது ஆல்டரேஷன் ஸ்கிரீன்ல எடிட் லாக் அப்ளிகபிலிட்டி எடிட் லாக் அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கலாம். இப்படி எஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எடிட் லாக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூசர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து எனேபிள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாரி டாப்ல நம்ம வந்து பினான்சியல் இயருக்கு கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் எடிட் லாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து இந்த எடிட் லாக் வந்து என்டர் பண்ண உடனே டேலி நம்மளுக்கு வந்து என்ன தருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு தருது. ஸோ எப்போ நீங்க எடிட் லாக் வந்து எனேபிள் பண்ணீங்களோ அந்த டைம்ல இருந்து மாஸ்டர் லெவல்ல நம்ம பண்ண சேஞ்சஸ், அதாவது கிரியேஷனா இருக்கட்டும், ஆல்ட்ரேஷனா இருக்கட்டும், டெலீஷன், அதே மாதிரி வவுச்சர் லெவல்ல நம்ம பண்ண இதே கிரியேஷன், ஆல்ட்ரேஷன், டெலீஷன், கேன்சல், இது எல்லாம் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? இதுக்குன்னு செப்பரேட்டா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? எடிட் லாக் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் லெட்ஜர் லெவல்ல அல்லது மாஸ்டர்ஸ் லெவல்ல நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் அப்படிங்கிறது தனியா மெயின்டைன் ஆகும். அதுக்கு பேர் எடிட் லாக் சம்மரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நம்மளுக்கு இங்க கொடுக்க போறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா வவுச்சர் டைப்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர் நம்பரிங் மெத்தட்ல ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வவுச்சர் நம்பர் செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? வவுச்சர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எடிட் லாக் ஒன்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண வவுச்சர் நம்பரை டெலீட் பண்ணிட்டு வேற ஒரு ரெக்கார்டிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு வவுச்சர் நம்ம ஒரு நம்பர்ல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிடும். திரும்ப நம்ம வந்து அதை ரீயூஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சரை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வார்னிங்கா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்கிரீன் ஓகேங்களா ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எடிட் லாக் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும், நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆல்ட்ரேஷனும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும். வவுச்சர் நம்பரிங்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துடும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து எஸ்கேப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்ப நம்ம போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து வவுச்சர் டைப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இது வந்து என்னன்னா பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் டைப் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப். பேமெண்ட்ங்கிற ஒரு வவுச்சர் டைப் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்ப இங்க ரெண்டாவதா நம்மளுக்கு காமிச்ச ரிப்போர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாக்குறதுதான் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங். இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவரைட் இல்ல அப்படின்னா மேனுவல் சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவரைட் இல்லைன்னா மேனுவல் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன் அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ என்ன கொடுத்தேங்கிறத கரெக்டா நீங்க வந்து பாருங்க. ஸோ நான் வந்து வவுச்சர் நம்பரிங்ல மட்டும் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பேமெண்ட்ல மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்து சாரி பெட்டி கேஷ் பேமெண்ட் எடுக்கணும். பெட்டி கேஷ் பேமெண்ட்ல மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா மேனுவலா இருக்கு. பட் இப்ப நாம வந்து சிம்பிளி ஒன் செகண்ட் சிம்பிளி நம்ம வந்து எடிட் லாக் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். செகண்ட் பேராகிராஃப்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆல் வவுச்சர் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா வவுச்சர் டைப்ஸுக்குமே அது எந்த வவுச்சரா இருந்தாலும் சரி அதை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் வவுச்சர் நம்பரிங் மெத்தட். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் வவுச்சர் நம்பரிங் மெத்தட். தென் இதை பார்த்தோம் அப்படின்னா செட்டஸ் ஆட்டோமேட்டிக் ஆர் மல்டி யூசர் ஆட்டோ. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்டர் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு நம்ம வந்து ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து வவுச்சர் டைப்ல போயிட்டு நீங்க பாருங்க பெட்டி கேஷ் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பரா மாறும். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து என்னன்னா இவங்க வந்து நம்ம கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, என்னன்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவரைட் இல்லைன்னா வெறும் ஆட்டோமேட்டிக் கொடுத்து ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பரா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, இது ஆட்டோமேட்டிக்கா மாறாது. நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஓகேங்களா, சோ அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு இந்த ரீநம்பரிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இஷ்யூஸும் நம்மளுக்கு வராது. சோ இப்போ நான் பெட்டி கேஷ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, வவுச்சர் நம்பர்ல வவுச்சர் டைப்ல பெட்டி கேஷ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா F5 கீ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டி கேஷ் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். நீங்க பார்த்தா கர்சர் வந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்னா வவுச்சர் நம்பருக்கு மூவ் ஆகுது. ஸோ நாமளே என்ன பண்ண முடியும் அப்படின்னா வவுச்சர் நம்பர் 1 2 3 4 5 இப்படி நம்ம எது வேணுமானோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆனா இதுவே நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு வவுச்சர் டைப் பேமெண்ட் அப்ப நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அங்கே கர்சர் வந்து நம்மளுக்கு வவுச்சர் டைப்புக்கு வவுச்சர் நம்பருக்கு மூவ் ஆகாது. ஓகேங்களா, வவுச்சர் நம்பர் அங்கே நம்மளுக்கு மூவ் ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில என்ட்ரிஸ் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஒன் செகண்ட். ஸோ வவுச்சர் பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுல கேஷ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஆல்டிசி கன்வேயன்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் சென்டர் வேண்டாம், நோ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். இதுல வந்து ஒரு 1500 அப்படின்னு கொடுத்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்வேயன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆல்ட் 2 கொடுத்து டூப்ளிகேட். இது வந்து என்ன அப்படின்னா 2ஆம் தேதி அகெயின் கன்வேயன்ஸ் ஆல்ட் 2. ஓகேங்களா, சோ ஒரு 3 என்ட்ரி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோம். ஓகேங்களா, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கன்வேயன்ஸ் 1 அதாவது 1 2 3 என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது 1ஆம் தேதி இருக்கு. 2ஆம் தேதி நம்ம வந்து கன்வேயன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஓகேங்களா? 2ஆம் தேதி பார்த்தோம்னா ஒரே ஒரு கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் வந்து 750 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாத்திடுறேன். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு 750 அப்படின்னு மாத்திடும். இப்ப இந்த இடத்துல F2 கொடுத்து நம்ம வந்து டேட் வந்து மாத்திட்டோம். அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா F4 கீ பிரஸ் பண்ணி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். ஓகே, சோ 2ஆம் தேதி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வவுச்சர் நம்பர் 5 2ஆம் தேதி வவுச்சர் நம்பர் 5ல ஒரு 750 வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 750 நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி நம்ம வந்து இங்க ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்னும் கூட கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு வவுச்சர் கூட நான் வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1 செகண்ட். கன்வேயன்ஸ் 500 அப்படின்னு நம்ம வந்து மாற்றுவோம். ஓகேங்களா? இப்ப 8ஆம் நம்பர் இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 8 வந்து நம்மளுக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது வந்துருக்கு. 8 வந்து 500 வந்திருக்கு. 5 பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 750 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இப்ப இந்த 5 நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1ஆம் தேதிக்கு நான் வந்து ஆட் பண்ண போறேன். இப்போ 1ஆம் தேதிக்கு நான் வந்து இந்த 5 எடுத்துட்டு போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 2ஆம் தேதியில இருக்கக்கூடிய இந்த வவுச்சர் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகாது. வவுச்சர் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இதை அப்படியே வந்து என்டர் பண்ணுவோம். 750 நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்றேன். F4 பேமெண்ட் அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்ப இந்த 750 அப்படியே நான் வந்து தப்பா ஓகேங்களா? இது வந்து 1ஆம் தேதி நம்ம வந்து கொடுத்த 750 தப்பா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் டேட்ல என்ட்ரி பண்ணிட்டோம். இப்ப இந்த வவுச்சர் நம்பர் 5 ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும். அப்படி ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வவுச்சர் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் வராது. 3, 4, 6, 7, 8 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்கும். 5 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 1 டேட்ல நம்மளுக்கு போயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் டேட்ல நம்மளுக்கு மூவ் ஆயிடும். சோ இதான் வந்து என்ன அப்படின்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. 755 நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எங்க போயிடும் 1ஆம் தேதிக்கு மூவ் ஆகும். சோ இந்த 5 டேட்டா அல்லது 3 இந்த ஒரு டேட்டா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வவுச்சரை நம்ம வேற எந்த டேட்டுக்கு மாத்தினாலும் வவுச்சர் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் வராது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 3ஆம் நம்பர் வவுச்சரை நான் வந்து மே மாசத்துக்கு நான் மாத்துறேன் அப்படின்னாலும் மே மாசத்துல இது என்னவா தான் ஆட் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வவுச்சர் நம்பர் 3 தான் நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்ப நான் அதை போயிட்டு என்ன பண்ணிடுறேன் 1 மெயின் ஆட் பண்ணிடுறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 மெயின் நம்ம வந்து மாத்திட்டோம். மாத்திட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 மேலையும் அதே வவுச்சர் நம்பர் 3 தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு. ஓகேங்களா? வவுச்சர் நம்பர் 3 தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா இதுவே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் இருக்கு இல்லையா? ஐ மீன் பேமெண்ட் வவுச்சர். அங்கே நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா வவுச்சர் நம்பர் ஐ மீன் ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் அப்படிங்கறத நான் வந்து பண்ணல. ஓகேங்களா? சோ பெட்டி கேஷ்ல இந்த இடத்துல நான் வந்து மேனுவல் அப்படின்னு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு மாத்துறேன். ஆனா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது எடிட் லாக்ல நான் யூஸ் பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல எடிட் லாக்ல நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வவுச்சர் F5 பெட்டி கேஷ்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து கேஷ் 1 5 அப்படிங்கிற நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். கன்வேயன்ஸ் ஓகேங்களா 200 அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துறேன். அதே மாதிரி 1 F2 1 4 ஓகேங்களா? இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கன்வேயன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் 1 5ல
ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ 1/4ல நான் வந்து வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்து என்னவா மாறிடுது அப்படின்னா 1ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னவா மாறிச்சு? 1ன்னு மாறுது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டே புக்ல போயிட்டு இதே வவுச்சர் நான் வந்து காட்டுறேன். பெட்டி கேஷ் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, மே மாசம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். வவுச்சர் நம்பர் என்ன அப்படின்னா 1. வவுச்சர் நம்பர் 1. இப்ப நான் திரும்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதே மே மாசம் நான் வந்து ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா வவுச்சர் நம்பர் 2ன்னு அதுவே எடுத்துக்கும். இப்ப நான் வவுச்சர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மே மாசம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 மே அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா வவுச்சர் நம்பர் 2ன்னு அதுவே எடுத்துக்கும். இதுவே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1/4 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா வவுச்சர் நம்பர் 1ன்னு மாறும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன ரீநம்பரிங். ஸோ டேட்டை பேஸ் பண்ணி டேலி என்ன பண்ணும் அப்படின்னா வவுச்சர் நம்பரிங்க வந்து ஷார்ட்டிங் அப்படிங்கிறது பண்ணும். அதுவே வருஷப்படுத்திக்கும். ஆனா இதையே நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மல் பேமெண்ட் வவுச்சராக இருந்தால் நார்மல் பேமெண்ட் வவுச்சரா இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் 9 வவுச்சர் நம்பர் 9 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 ஏப்ரல்ல இருக்கு. தென் இப்ப நம்ம வந்து 1 மே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் வவுச்சர் நம்பர் 9 தான். 1/6 நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் வவுச்சர் நம்பர் 9 தான். ஓகேங்களா? சோ நான் எந்த டேட் நான் மாத்தினாலும் இங்க ரீடைன், அதாவது இங்க இருக்கக்கூடிய வவுச்சர் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பருடைய யூஸ். சோ ஆல்டர் வவுச்சர் டைப் பேமெண்ட் அப்ப நான் வந்து எடுக்கிறேன். சோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கறத யூஸ் என்னன்னா இப்ப நான் சொன்னதுதான். சோ எந்த டேட் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் டேட் போட்டாலும் சரி, சப்சீக்வெண்டா வரக்கூடிய டேட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலும் சரி, ஆனா வவுச்சர் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வராது. அதான் வந்து என்ன அப்படின்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறதுடைய யூஸ். அப்ப ரீநம்பர் ஆஃப் வவுச்சர், ரீநம்பர் வவுச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டை பேஸ் பண்ணி வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது மாறிக்கும். டேட்டை பேஸ் பண்ணி வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா மாறும். கிளியரா இந்த கான்செப்ட்? எஸ், கிளியரா? கமலதன் சார்? clear sir, clear sir, clear sir. விஜயரத்னம் சார்? Yes sir, clear sir. விஜயரத்னம் சார் வந்து மைக் கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அப்ப எடிட் லாக் அப்படிங்கிறது என்னன்னா என்ன நம்ம வந்து டேட்டாஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் அது ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறேன். இதுல லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எடிட் லாக் சம்மரி அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாம என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணோம் அண்ட் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்டர்டு வவுச்சர் பேமெண்ட்ல ஏப்ரல் மாசம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு வவுச்சரை நம்ம வந்து ஆல்டர் பண்ணிருக்கோம். மே மாசம் ஒரு வவுச்சரை நம்ம வந்து ஆல்டர் பண்ணிருக்கோம். சோ எத்தனை வேர்சன்ஸ் அப்படின்னா எத்தனை டைம் நம்ம வந்து ஆல்டர் பண்ணிருக்கோம், அதான் வந்து என்னன்னா வேர்சன்ஸ் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்க என்டர் பண்ணி பாக்குறது மூலமா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம ஆல்டர் பண்ண வவுச்சர் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு ஓபன் ஆகுது. ஆல்டர் பண்ண வவுச்சர் நம்மளுக்கு இங்க ஓபன் ஆகுது. ஸோ கன்வேயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் வவுச்சர் நம்பர் 5. ஸோ 2 டேட்டா நம்மளுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு காட்டுது. அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 750. அகைன் நான் வந்து என்டர் பண்றேன். 6 ஜூலை 4:28க்கு ஒரு லாஸ்ட் ஆல்டர் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. 4:28க்கு லாஸ்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆல்டர் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அதே டேட்ல 4:25க்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆல்டர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. யூசர் நேம் அப்படிங்கிறது என்னன்னா அன்னோன் அப்படின்னு இருக்கு. ஏன் அன்னோன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதுல மல்டி யூசர்ஸ் உடைய ஃபாலோ அப் அப்படிங்கிறது இல்ல. மல்டி யூசருடைய ஃபாலோ அப் அப்படிங்கிறது இதுல இல்ல. அதனால யூசர் நேம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா அன்னோன் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் உள்ள வெர்சன் 2 இருக்கு இல்லையா, அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். இப்ப என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க வெர்சன் 1 as well as வெர்சன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. வெர்சன் 1 as well as வெர்சன் 2 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு.
வெர்ஷன் 1ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெட் கலர்ல இருக்கிறத மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க செக் பண்ண முடியும். ரெட் கலர்ல இருக்கிறது மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா ஆல்டர் பண்ண வேல்யூ. மற்ற வேல்யூஸ் எல்லாமே நார்மல் வேல்யூ. ஓகேங்களா? பிளாக் கலர்ல இருக்கிறதுனா நார்மல். அதுல வந்து ஆல்டரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து லெட்ஜர் வெர்ஷன் 1 நீங்க பாருங்க, லெட்ஜர் என்ட்ரிஸ், லெட்ஜர் என்ட்ரி 2. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்ன அப்படின்னா கன்வேயன்ஸ், ரெண்டாவது லெட்ஜர் என்ன அப்படின்னா கேஷ். அதுல 1500 கீழேயும் 1500. ரெண்டாவது வெர்ஷன் பாருங்க, ரெண்டாவது வெர்ஷன் லெட்ஜர் என்ட்ரி கன்வேயன்ஸ் தான், ஆனா என்னன்னா 750. ஓகேங்களா? அப்ப ஆல்டர் ஆனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் 1500ல இருந்து இங்க 750 வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஆல்டர் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு லெட்ஜர்லயுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சம்மரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தருது. ஓகேங்களா? எத்தனை ஆல்டர் நம்ம பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு டேலி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெர்ஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு அப்டேட் பண்ணி தரும். கிளியர்? சோ இது வந்து ரெண்டே ரெண்டு வெர்ஷன் இருக்கிறதுனால 2 and 3 அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப ரெண்டாவது டேட் சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டேட்ல நம்ம வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. சோ டேட் நார்மலா வந்து என்ன அப்படின்னா 2nd ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 2ஆம் தேதியா இருந்ததை வந்து என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. 2nd ஏப்ரலை வந்து 1st ஏப்ரல்னு மூவ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி வந்து நம்ம வெர்ஷன்ஸ் வைஸ் நம்ம அப்டேட் அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து செக் பண்றோம் அப்படிங்கிறது. இப்ப இதே 750 ருபீஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து ஆல்டர் பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் லெட்ஜர் கன்வீனியன்ஸ் நம்ம எடுப்போம். இந்த 750 அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்க பார்ப்போம். இதே 750. சோ ஆல்ரெடி 2ஆம் தேதியில ரெக்கார்ட் பண்ணப்பட்டது 1ஆம் தேதிக்கு மாத்தணும். இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மே மாசம் 1ஆம் தேதிக்கு நான் வந்து மாத்திடுவேன். ஆனா கன்வேயன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மாத்திடுறேன். ஓகேங்களா? அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆனா வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அதை ஒரு காஸ்ட் சென்டர்லயும் அலோகேட் பண்ணிடுறோம். சோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் லாக் சம்மரி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதுல எடிட் லாக் சம்மரி. இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மே மாசம் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகேங்களா? இது 3 வெர்ஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கு. 3 சேஞ்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். இது என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா முன்னாடி 2 லிஸ்ட் இருந்தது. இப்போ நம்மளுக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 3 லிஸ்டா மாறிடுது. இப்ப லாஸ்டா பண்ண அப்டேட் அப்படிங்கறத நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா இருந்த டேட்டா என்ன. சோ ப்ரீவியஸா இருந்ததுல டேட் வந்து நம்மளுக்கு வந்து 1st ஏப்ரல். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1st மே. லெட்ஜர் 1 வந்து கன்வீனியன்ஸ் இருந்தது. இப்போ வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறிடுச்சு. அடுத்து வந்து புதுசா ஆட் ஆனது என்ன அப்படின்னா காஸ்ட் சென்டர். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நியூவா காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் காஸ்ட் கேட்டகரிஸ் ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? சோ இங்க பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு F12. இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஷோ ஆல்டர்டு வேல்யூஸ் ஒன்லி. நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்டர் பண்ண வேல்யூ மட்டும் தான் தெரியும், மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது. டீடைல்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும்? ஸோ நீங்க ஆல்டர்டு வேல்யூ நோ கொடுத்துட்டு அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்தா மத்த என்டையர் இன்ஃபர்மேஷன் வரும். அந்த டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மத்த ரிப்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரிலீஸ் 6.1ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சம்மரி அப்படிங்கிறது தனியா வந்து என்ன நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வவுச்சர் அப்படிங்கிற நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சிம்பிளி நம்ம வந்து ஒரு வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பாக்குறோம்னு வச்சுக்குவோம். இந்த வவுச்சர் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்து இதுல ஆல்ட் கியூ. ஓகேங்களா? இதை நீங்க என்டர் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கிறீங்க. அட் த சேம் டைம்ஸ் ஆல்டர் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கலாம். என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம்.
அப்ப ஒவ்வொரு வவுச்சரையும் நம்ம ஆல்டர் பண்ணும்போது, ஒவ்வொரு வவுச்சரையும் நீங்க என்டர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சிம்பிளி F12 அப்படிங்கறத நீங்க கொடுத்து, அதாவது சிம்பிளி என்டர் பண்ணுங்க, ஆல்ட் Q நீங்க பிரஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன சேஞ்சஸ் அப்படிங்கறத நீங்க இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்டர் லெட்ஜர் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு நான் வந்து மாத்துறேன். டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மாத்திடுறோம். அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு மாத்திடுறேன். அடுத்து இதுக்கும் ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ இவ்வளவு சேஞ்சஸ் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மாஸ்டர் லெவல்ல நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். சோ லெட்ஜர் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஒவ்வொரு லெட்ஜரையும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது அல்லது நம்ம ஆடிட் பண்ணும்போது, இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ட் Q அப்படிங்கிற ரிப்போர்ட் நீங்க பிரஸ் பண்ணலாம். ஒரு லெட்ஜருடைய ஆல்டரேஷன் ஸ்கிரீன்ல ஆல்ட் Q நீங்க பிரஸ் பண்ணலாம். அப்படி பிரஸ் பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ணி பார்க்கும்போது நாம என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணோம். இப்ப நம்மளுக்கு ஆல்டர் பண்ணது மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம இதே ஸ்கிரீன்ல F12 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம். சோ ஆல்டர்ட் வேல்யூ ஒன்லி நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணோம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருந்தது. இப்ப நம்மளுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா மாறிடுச்சு. லெட்ஜர் நேம் இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தது, இப்ப நம்ம டிராவல் அலவன்ஸ் நம்ம வந்து மாத்திட்டோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லெட்ஜர்ல நம்ம பண்ண சேஞ்சஸ், அது வந்து நம்ம இந்த மாதிரி பினான்சியலா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, அஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? ஆல்ட் Q அப்படிங்கிறது நாம இந்த எடிட் லாக் சம்மரிக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஆல்ட் கேல எடிட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பிரைமரி லெவல் எடிட் லாக் சம்மரி. இதை நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம என்ன எடிட் லாக் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணோம், எப்பெல்லாம் எடிட் லாக் அப்படிங்கிறத நம்ம டிசேபிள் பண்ணோம் அப்படிங்கிறது இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெக்கார்ட் ஆயிட்டோம். ஓகேங்களா? அப்ப ரூல் வந்து நம்மளுக்கு 1 ஏப்ரல்ல இருந்து இந்த எடிட் லாக் அப்படிங்கறத நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்கு. அப்ப நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 6th ஜூலை தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு என்ன பண்ணும். சோ நம்மளுக்கு இந்த இடத்துல 6th ஜூலைன்னா அதுவே டேட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம எப்ப எடிட் லாக் எனேபிள் பண்ணோம், எப்ப நம்ம வந்து எடிட் லாக் டிசேபிள் பண்ணோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து தனியா நம்ம பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போதே எடிட் லாக் பேஸ்டு சாஃப்ட்வேர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருந்தோம்னா நம்ம F11ல ஆல்ட் கேல நம்ம வந்து இந்த எடிட் லாக் எனேபிள் எடிட் லாக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே நம்மளுக்கு இருக்காது. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகாது, இருக்காது. சோ நம்ம வந்து டிஃபால்ட்டாவே இந்த எடிட் லாக் அப்படிங்கிறது எடிட் லாக் டேலியில ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். டிஃபால்ட்டா எனேபிள் ஆகி தான் இருக்கும். அப்படி டிஃபால்ட்டா எனேபிள் ஆனதை நம்ம தேவையில்லை, ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணலாமான்னு நினைச்சா ஆஃப் பண்ண முடியாது. இது வந்து எடிட் லாக்ல இருக்கக்கூடிய ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் யூசர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துறேன். அட்மின் யூசர் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நேம் நம்ம வச்சிருவோம். ஓகேங்களா? அட்மின் யூசர் எனேபிள் டேலி ஆடிட் ஃபீச்சர் அப்படிங்கிறத நான் வந்து எஸ் கொடுக்குறேன். இது மட்டும் போதும். டிசல்லோ ஓப்பனிங் எஜுகேஷன் மோட் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு எஜுகேஷன் ட்ரையல் சாரி ஒரு லைசன்ஸ் வெர்ஷன்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது டிசல்லோ ஓப்பனிங் இன் எஜுகேஷன் மோட் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா லைசன்ஸ் அன்லைசன்ஸ்டு அதாவது எஜுகேஷன் மோட் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ல நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனி டேட்டா நம்மளுக்கு ஓபன் ஆகாது. ஓகேங்களா? அதுக்காக இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த டிசல்லோ ஓப்பனிங் இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு வவுச்சர், அதாவது நம்ம வந்து சரி ஒரு
அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வவுச்சர், ஓகேங்களா, பிரபு அப்படின்னு இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வவுச்சரை வந்து டெலீட் அப்படிங்கிறது பண்ணிடுறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்றாருன்னா டெலீட் அப்படிங்கிறது பண்றாரு. வவுச்சர் நம்பர் என்ன அப்படின்னா 1. வவுச்சர் நம்பர் என்ன 1. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து டெலீட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்னிங்கும் நம்மளுக்கு டேலி கொடுக்குது. ஸோ எடிட் லாக்ல நம்ம ஒரு எப்ப நம்ம டெலீட் பண்ணாலும் டேலி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வார்னிங் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டெலீட் அப்படிங்கறத நான் வந்து பண்ணிட்டேன். நார்மல் இப்ப வந்து நான் வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் இருக்கு, இதை நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்து டெலீட் பண்றேன், அதுவே டெலீட் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஆனா நாம வந்து ஒரு பெட்டி கேஷ் வவுச்சர்ல இருக்கக்கூடிய வவுச்சர் நான் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டி கேஷ், இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு என்ட்ரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, கன்வெயன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம், என்ட்ரி பண்ணியாச்சு. இப்ப இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்து டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அலர்ட்ங்கிறது தருது. இதுவே நார்மல் வவுச்சர் நம்பர் வவுச்சர்ஸ் நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா இந்த அலர்ட்ங்கிறது தராது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வவுச்சர் நம்ம வந்து டெலீட் பண்றதுனால இந்த வவுச்சர் நம்பரிங்ல நம்மளுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் எதுவும் நம்மளுக்கு வராது. ஏன்னா பெட்டி கேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீநம்பர் வவுச்சர்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணோம். அப்ப இந்த வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணதை டெலீட் பண்ணோம்னா ஒரு அலர்ட் மட்டும் தரும் டேலி. ஆனா மத்த வவுச்சர்ல ஏதாவது நம்ம வந்து டெலீட் பண்ணோம்னா நார்மல் பேமெண்ட் அது போய் நம்ம டெலீட் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த அலர்ட்டும் தரல. ஏன்னா இங்க ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்க நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஓகேங்களா, ஈவன் தோ பெட்டி கேஷ்ல நம்ம வந்து ஒரு வவுச்சர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வவுச்சரை நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போற வவுச்சருடைய நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் 1ன்னு தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா பெட்டி கேஷ் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் 1 இருக்கு, நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து என்ட்ரி பண்ணேன்னா வவுச்சர் நம்பர் 1 தான் இருக்கும். ஆனா இதுவே நம்ம வந்து பேமெண்ட் ரிலேட்டடா ஒரு வவுச்சர் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, அதாவது பேமெண்ட்ல ஏதாவது ஒரு வவுச்சர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பேமெண்ட் வந்து நம்மளுக்கு நம்பர் 1 இருக்கு இல்லையா, நம்பர் 4 இருக்குல்ல, இதை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, இதை நான் வந்து டெலீட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா திரும்ப நம்ம வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்பர் 4ன்னு காட்டாது. எது அவைலபிள் நம்பரோ அந்த அவைலபிள் நம்பர் மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா, தென் இதுவே நம்ம வந்து நார்மல் பெட்டி கேஷா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் 1ன்னே மாறும். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட் நம்மளுக்கு என்னன்னா ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ண வவுச்சர் நம்பர்ல அனதர் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி சார் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வவுச்சர் நீங்க புது வவுச்சர் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதர் வவுச்சர் மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத எடுங்க, Ctrl+I மோர் டீடைல்ஸ். இதுல போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா வவுச்சர் நம்பர் டீடைல்ஸ் ஒன்று இருக்கு, இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர், இதை என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது 1 2 3 4 5 இந்த 5 வவுச்சரை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிருக்கோம். 5 வவுச்சர் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், டெலீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா, எந்த வவுச்சர் நம்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணாம இருக்கோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப நீங்க ரீயூஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், திரும்ப நான் வரேன், வவுச்சர் போறேன், Ctrl+I பிரஸ் பண்றேன், வவுச்சர் நம்பர் டீடைல்ஸ் அதை என்டர் பண்றேன். சிஸ்டம் டிஃபால்ட் அப்படிங்கிறதுக்கு மேல பார்த்தேன்னா செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் இருக்கு, அதுல நான் வந்து ஒரு வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ 2000 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு கன்வெயன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா, இன் ஃபியூச்சர்ல இதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது, ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு
இங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் கியூ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா சரி ஆல்ட் கியூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது டீடைல்ஸ் தெரியுது. ஸோ கிரியேட் பண்ணது யாரு, பிரபுங்கிற யூசர் நேம்ல கிரியேட் ஆயிருக்கு, எந்த டைம்ல கிரியேட் பண்ணிருக்காங்க, அகைன் என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்க தெரியும். ஓகேங்களா, நம்ம கிரியேட் பண்ற அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இங்க தெரியும். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் ஏ கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். இப்ப போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர், இப்ப வவுச்சர் நம்பர் 4 இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். இதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 2000 ரூபாய் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். இது டிராவல் அலவன்ஸ். இதை என்டர் பண்றேன், ஆல்ட் கியூ கொடுக்குறேன். இங்க நம்ம வந்து கிரியேட்டட் பை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டீடைல்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா, சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நாம வந்து அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் யூஸ் பண்றதுக்கான ரீசன் எப்ப அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆல்டர் வவுச்சர் டைப், அந்த பர்டிகுலர் வவுச்சர் டைப்ல ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளுக்கு எனேபிள் இருந்தால் மட்டும். ஓகேங்களா, இந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ரீட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் வேணும் அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத நம்மளுக்கு எனேபிள் இருக்கணும். ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலும் மட்டும்தான் ரீட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளி நம்ம வந்து ஒரு எடிட் லாக் சாஃப்ட்வேர்ல என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். இப்ப நம்ம வந்து ஒர்க் அலோகேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஒர்க் அலோகேட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. ஆல்ட் கே இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா யூசர் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் என்டர் பண்றேன். இப்ப இந்த ஒன்ஸ் என்டர் கீ பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது, யூசர் ரோல் அந்தந்த யூசர் ரோலுக்கான ஃபீச்சர்ஸ், அலௌடு ஃபீச்சர்ஸ், டிஸ்அலௌடு ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அலௌடு அண்ட் டிஸ்அலௌடு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன் ஆரோ கீ பிரஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபீல்டுக்கு கர்சர் வருது. இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பெட்டி கேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பர்சனை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்றோம், பெட்டி கேஷியர். இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்லி பெட்டி கேஷ் மட்டும், பெட்டி கேஷ் என்ட்ரி மட்டும் பண்ணணும். ஒன்லி பெட்டி கேஷ் லெஜர் வவுச்சர் மட்டும் தான் இவர் யூஸ் பண்ணணும். வேற எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ண கூடாது. இப்ப நாம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் டேட்டா என்ட்ரி அப்ப நான் கொடுத்துறேன், மத்த எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. இப்ப டிஸ்அலோ அப்படிங்கிறதுல ஃபுல் ஆக்சஸ் அப்ப நான் கொடுத்து இங்க வவுச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன், ஃபுல் ஆக்சஸ் வவுச்சர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நான் வந்து ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்து பெட்டி கேஷ் அப்ப நம்ம வந்து இப்ப கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த வவுச்சரை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க சூஸ் பண்ணிட்டோம். இது யாருக்கு அப்படின்னா பெட்டி கேஷியர். அப்ப ஆல்ட் கே அப்படின்னு இருக்கக்கூடியதுல யூசர் ரோல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய யூசர் ரோல் நம்ம பெட்டி கேஷியர் வச்சிருக்கலாம், பர்ச்சேஸ் மேனேஜர் வச்சிருக்கலாம், தென் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்கலாம், சேல்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ரோல் பேஸ் பண்ணி நம்ம எம்ப்ளாயிஸோடைய ரோலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லெவல்ல தான் நம்ம வந்து அலௌடு அண்ட் டிஸ்அலௌடு அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்ப பெட்டி கேஷியர் அப்படிங்கிறவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லெவல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது செட் பண்ண போறோம். யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது செட் பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல நான் வந்து பெட்டி கேஷியர் இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிறவர் தான் பெட்டி கேஷியர், மிஸ்டர் ராம் இவர் பேரு. இவருக்கு நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்களா, சோ இப்ப இவருக்கு நம்ம வந்து என்ன மட்டும்தான் வச்சிருக்கோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பெட்டி கேஷ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இவருக்கு வச்சிருக்கோம். அப்ப இவரோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப எல்லாம் இவர் டேலி, அதாவது எப்ப எல்லாம் இவர் வந்து டேலி சாஃப்ட்வேர் ஓபன் பண்றாரோ
அப்போ வந்து இவர்கிட்ட முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இவர்கிட்ட பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து இவர்கிட்ட கேட்கும். இவர் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள என்ன பண்றாரு அப்படின்னா என்டர் பண்றாரு. தென் அவர் டைரக்டா மூவ் பண்றது என்னன்னா வவுச்சர்ஸ். இந்த வவுச்சருக்கு மூவ் பண்றது. டாப்ல காஸ்ட் சென்டர் அப்படின்னு ஒண்ணு கேக்குது. இது எந்த காஸ்ட் சென்டருக்காக அப்படிங்கறத ஒரு என்டர் பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளி என்டர் மட்டும் பண்ணலாம். நாட் அப்ளிகபிள் அப்படின்னு மட்டும் பண்ணலாம்னு கொடுத்துரும். அக்கௌண்ட்ல இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்டி கேஷ் அப்படிங்கறத இவர் வந்து சூஸ் பண்ணணும். அக்கௌண்ட்ல இவர் என்ன பண்ணணும்? பெட்டி கேஷ் அப்படிங்கறத இவர் சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு பெட்டி கேஷ் இல்ல, நாம வந்து இங்க கொடுக்க சொல்றோம். சோ பெட்டி கேஷ்ங்கிறத சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து கீழே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்ஸ் என்னென்ன இவர் என்னென்ன செலவுகள் பண்ணாரோ அதை எல்லாம் வரிசையா என்ன பண்றாரு இங்கே கொடுக்குறாரு. இதான் வந்து என்ன அப்படின்னா இவருக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் லோடு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பாக்குறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா பெட்டி கேஷியர் யூஸ் பண்ண வேண்டிய வவுச்சர் டைப் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். இந்த பெட்டி கேஷியருக்கு டேலியில இருக்கக்கூடிய நாலேஜ்ங்கிறது கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா நார்மல் எஜுகேஷன் பர்சனை கூட, அதாவது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு டேலி லேர்ன் பண்ண ஒரு பர்சனை சர்டிபிகேட் பர்சனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேற எந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் எந்த ஒரு வவுச்சரையும் ஒரு அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹைட் பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா இவருடைய ஒர்க்கை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு அன்னோன் பர்சன், டேலியில அதிகமா இவருக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதுக்காக இவருக்கு நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க கூடாது. ஓகேங்களா? டேட் வந்து மாத்துறதுக்கு அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட் கீ சொல்லி கொடுக்கலாம். டைரக்டா நம்ம வந்து இந்த இடத்துல லெட்ஜர் வந்து நாமளே வந்து என்ன பண்ண முடியும்? பெட்டி கேஷ் அப்படிங்கறத நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பெட்டி கேஷ் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சோ காஸ்ட் சென்டரை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ரிமூவ் பண்ண முடியும். சோ எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் F12 அப்படிங்கறத நான் வந்து பண்றேன். இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து காஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து நோன்னு கொடுத்துறேன். காஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் நோன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? 1 செகண்ட். சோ காஸ்ட் சென்டர் எம்ப்ளாயி டீடைல்ஸ் நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா டாப்ல நம்மளுக்கு வந்து என்ன கேட்க கூடாது அப்படின்னா டாப்ல இங்கே கேட்க கூடாது. அதுக்காக நம்ம கொடுக்கறது தான் காஸ்ட் சென்டர் அண்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு காமனா நம்மளுக்கு கேட்க கூடாது அப்படிங்கிறது. 1 செகண்ட். ஓகே. சோ நோ கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு கேட்காது. மேல நம்ம வந்து இங்க இருக்க அந்த ஃபீச்சர். ஓகே. சோ இதுல இருக்கு செலக்ட் காஸ்ட் சென்டர் கிளாஸ். அதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நோ கொடுத்துறேன். நோ கொடுத்துறோம் டாப்ல அது கேட்காது. இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன்ல ஒரு லெட்ஜரை நம்ம வந்து அலோகேட் பண்ண போறோம். இந்த போர்ஷன்ல டிஃபால்ட்டா அவர் ஓபன் பண்ணா அந்த லெட்ஜர் வந்து அலோகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளி நான் வந்து என்ன பண்றோம் அட்மின் யூசர் அட்மின் பண்ண வேண்டிய ஒர்க் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இங்க அட்மின் என்ட்ராரு. அட்மின் யூசர்ல ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். அடுத்து ஆல்ட் கே. 1 செகண்ட். இதுல போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு லெட்ஜர் பெட்டி கேஷ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிடுவோம். பெட்டி கேஷ் அண்டர் கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். பெட்டி கேஷ் அண்டர் கேஷ் இன் ஹேண்ட். இப்போதைக்கு நான் வந்து காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மற்ற லெட்ஜர்ஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து நோ கொடுத்து வைப்போம். 1 செகண்ட். ஆல்டர் லெட்ஜர். இதுல டிராவல் அலவன்ஸ் காஸ்ட் சென்டர் நோ கொடுத்துருவோம். அதுக்கடுத்து கன்வெயன்ஸுக்கு நோ கொடுத்துருவோம். ஆல்ரெடி கன்வெயன்ஸ் நோன் தான் இருக்கு. டிராவல் அலவன்ஸ் அண்ட் கன்வெயன்ஸ் ரெண்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நோன் நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம் வச்சுக்கோம். ஓகே. இப்ப ஆல்டர் வவுச்சர் டைப் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். இதுல பெட்டி கேஷ் அப்படிங்கிற வவுச்சர் டைப். இந்த லாஸ்ட் ஃபீல்ட் நம்ம பார்த்தோம்னா நேம் ஆஃப் கிளாஸ். இந்த நேம் ஆஃப் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்டி கேஷ் கிளாஸ் அப்படின்னு வந்து என்ன பண்றோம்னா ஒன்னு செட் பண்ணிக்கிறோம். பெட்டி கேஷ் கிளாஸ்னு ஒன்னு செட் பண்றோம். செட் பண்ணிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன். இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் டிஃபால்ட் லெட்ஜரை நம்ம போஸ்ட் பண்ணலாம். சோ பெட்டி கேஷ்ங்கிற டிஃபால்ட் லெட்ஜரை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்ப இவர் வந்து என்ட்ரி பண்ணும்போது என்ன கேட்கும் அப்படின்னா இப்ப வவுச்சர்
பெட்டி கேஷ்ல ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பெட்டி கேஷ், தென் கிளாஸ் வந்து பெட்டி கேஷ் கிளாஸ். இதுல நம்ம வந்து கன்வெயன்ஸ் அப்படின்னு அவர் வந்து டைப் பண்ண போறாரு. அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்க போறாரு. தென் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், அலவன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இவர் டைப் பண்ண போறாரு, என்னன்னு மட்டும் கொடுக்க போறாரு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா செட் பண்ணி வச்சாச்சு. அகைன் இவர் வந்து நம்ம திரும்ப லாகின் அப்படிங்கறத ஆஃப் பண்றாரு. அதாவது என்ன அப்படின்னா மிஸ்டர் ராம் வந்து லாகின் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப இவருக்கு வந்து பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், டைரக்டா வவுச்சர் போறாரு. வவுச்சருக்கு உள்ள போனான்னா இவருக்கு டிஃபால்ட்டாவே என்ன மட்டும் தான் இருக்கும், பெட்டி கேஷ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா வேற எந்த வவுச்சர்ஸும் வந்து இவருக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஆக்டிவேட் அப்படிங்கிறது ஆகாது. ஓகேங்களா? ஒன்லி பெட்டி கேஷ் மட்டும் தான் இவரால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதர் வவுச்சர் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இவருக்கு இருக்காது. கிளியர்? தென் டைரக்டா கர்சர் எங்க வந்துரும் அப்படின்னா Sir, இந்த clear, sir. பர்டிகுலர்ஸுக்கு கர்சர் வந்துரும். ஓகே, டைரக்டா கர்சர் இந்த பர்டிகுலர்ஸுக்கு வந்துரும். இங்க இவர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன செலவுகள் பண்ணாரோ அதை மட்டும் இவர் ரெக்கார்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ வேற எந்த சேஞ்சஸும் இவர் பண்ண வேணாம். சோ எப்பெல்லாம் இவர் டேலி ஓபன் பண்றாரோ அப்ப வவுச்சர்னு சொல்லிட்டு உள்ள வந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து ஓபன் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா பெட்டி கேஷ் தான். டேட் மாத்திரம் தான் F2 கொடுத்து ஒரு டேட் மாத்திக்கலாம். டைரக்டா இவர் பண்ண செலவுகளை வந்து என்ன பண்ணா போதும் அப்படின்னா ஒரு என்ட்ரி பண்ணா போதும். ஓகேங்களா? அப்ப டேலிய அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல தெரிஞ்சுக்கிறாதவங்களும் தெரியாதவங்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேலிய ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்த யூசர்ஸ். ஓகேங்களா? சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்காங்கன்னா யாரு அட்மின் யூசர் இருக்கோ, யாருக்கு அட்மின் யூசர் இருக்கோ அவர் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டு ஆல்ட் கே, இங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூசர் ரோல்ஸ் டவுன் ஆரோ பிரஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. இதுல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இதுல டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கட்டும். இதுல ஃபுல் அக்சஸ் அப்படிங்கறத போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா முதல்ல வவுச்சர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துரும். ஃபுல் அக்சஸ் வவுச்சர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துரும். அடுத்து எண்ட் ஆஃப் லிஸ்ட், ஃபுல் அக்சஸ் வவுச்சர்ஸ் எண்ட் ஆஃப் லிஸ்ட். அகைன் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல் அக்சஸ் இங்க பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானது மட்டும் நம்ம கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆர்டர். அதே மாதிரி ஃபுல் அக்சஸ் ரிசிப்ட் நோட். ஓகேங்களா? ரிசிப்ட் நோட். அதே மாதிரி ஃபுல் அக்சஸ் ரிஜெக்ஷன் அவுட். ஓகேங்களா? ரிஜெக்ஷன் அவுட். அதே மாதிரி ஃபுல் அக்சஸ் பர்ச்சேஸ். இன்வாய்ஸ் வரும்போது அவங்க யூஸ் பண்ண வேண்டியது பர்ச்சேஸ். அதே மாதிரி ஃபுல் அக்சஸ் ரிட்டர்ன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் டெபிட் நோட். அதே மாதிரி ஃபுல் அக்சஸ் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கான ரிப்போர்ட் வேணும், பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் பாத்துக்கணும், பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொடுத்து. ஓகேங்களா? 1 செகண்ட். சோ மேல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் பர்ச்சேஸ் அப்படிங்கறத பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து மாத்தோம். ஓகேங்களா? சோ இவருக்கு வேற என்னென்ன ரிப்போர்ட் வேணும், ஓகேங்களா? டிஸ்ப்ளே, பிரிண்ட், எக்ஸ்போர்ட், ஷேர். அதுல போய் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பர்ச்சேஸ் ஆர்டர், அவுட்ஸ்டாண்டிங் சேல் ஆர்டர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையானதை ஒரு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், ஆர்டர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் டீடைல்ஸ். சிம்பிளி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுல் அக்சஸ் வவுச்சர்ஸ். ஓகேங்களா? ஃபுல் அக்சஸ் வவுச்சர்ஸ் எண்ட் ஆஃப் லிஸ்ட். இங்க போய் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுல் அக்சஸ். இங்க போய் நம்ம வந்து சேல்ஸ் ஆர்டர், முதல்ல சேல்ஸ் ஆர்டர் as well as full access delivery note. அதே மாதிரி full access rejection inward, rejection in. அதே மாதிரி full access sales normal, sales மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி full access
கிரெடிட் நோட் வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் நோட். அதே மாதிரி ஃபுல் ஆக்சஸ் சேல்ஸ் ரிஜிஸ்டர் இவர் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்டர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ தேவையான வவுச்சர் யார் யாரு என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மாஸ்டர்ஸ் ரைட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்றதுக்கு டீஆக்டிவேட் பண்றதுக்கான ரைட்ஸ் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் சிம்பிளி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறது இவர் பண்ணிக்கலாம். ஆனா இதே இது வந்து வேற யாரும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னன்னா ரோல் பேஸ்டு ஒர்க் வந்து நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னா எப்படி நம்ம அலோகேட் பண்ணி கொடுக்க போறோம், ரோல் பேஸ்டு ஒர்க் நம்ம எப்படி நம்ம அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான. ஓகேங்களா? சோ Alt K சேஞ்ச் யூசர். இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 1 செகண்ட் Alt K ஒர்க் ரோல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் அண்ட் பாஸ்வேர்ட். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒருத்தர் புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி கொடுக்குறோம். இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ராஜ்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கான்னு வச்சுக்கிறோம். அவருடைய பாஸ்வேர்டு என்னன்னு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேவ் அப்படின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கான்னு வச்சுக்கிறோம். அவருடைய யூசர் நேம் வந்து அவருடைய நேமும் பாஸ்வேர்டு நம்ம வந்து எனிதிங் நம்ம செட் பண்ணி கொடுத்தோம். அட் த சேம் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் லாகின்ல அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் பாலிசி அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்வேர்ட் பாலிசி ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஸ்கிரீன் நீங்க வந்து பாத்துக்கிறீங்க. அதாவது பாஸ்வேர்டோடைய லெங்த் நம்ம எவ்வளவு செட் பண்ணணும், தென் பேராமீட்டர்ஸ் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர், ஆல்பபேட்ஸ் எத்தனை, நியூமரிக் எத்தனை, இந்த மாதிரி நம்ம செட் பண்றோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எவ்வளவு நாளைக்குள்ள எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்றோம் தான் செட் பண்ணிக்கலாம். ஓல்டு பாஸ்வேர்டு திரும்ப வந்து அவங்க ரீசெட் பண்ணும்போது கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்ஸ்டு பாலிசி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி அட்வான்ஸ்டு பாலிசி மெயின்டைன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூசர் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணும்போது இங்க F12 ப்ரெஸ் பண்ணி நீங்க அப்ளை பாஸ்வேர்ட் பாலிசி எஸ் கொடுத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பாஸ்வேர்ட் பாலிசி எனேபிள் பண்ணணும், யாருக்கெல்லாம் எனேபிள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க செட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ பாஸ்வேர்ட் பாலிசி அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் வந்து எனேபிள் பண்ணல. சோ டிஃபால்ட்டா நான் Alt K எனேபிள் பண்ணலைங்கிறதுனால வரல. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தென் Alt K முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ரோல்ஸ், ரெண்டாவது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா யூசரை செட் பண்ணிக்கிறோம். அடுத்து அவங்க வந்து லாகின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய யூசர் நேம் கொடுத்து அவங்க என்டர் ஆகிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப ராஜ் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இவர் என்டர் ஆகும்போது இவருக்கு வந்து என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அதர் வவுச்சர் எடுத்து பார்த்தா பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட வவுச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த வவுச்சர்ஸும் இருக்காது. ஓகேங்களா? தென் இவர் வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் இவருக்கு வந்து அலோடா இருக்கும். மற்றபடி இவருக்கு மெயினா இவர் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சேல் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து இவருக்கு தேவையான ரிப்போர்ட் எதெல்லாம் இவருக்கு அலோவ் பண்ணலாம், எதெல்லாம் டிஸ்அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து செட் பண்றது எப்படி அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா அந்தந்த ஆப்ஷன்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதன்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் கம்பெனி என்ட்ரி ஆகும் போதே நீங்க அதுக்கான டேலி வாட் பாஸ்வேர்டு ஏதாவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓகே Alt K 1 செகண்ட். கம்பெனி வாட் பாஸ்வேர்டு ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா Alt K கொடுங்க. இங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேலி வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க என்டர் பண்ணி வாட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இந்த வாட் பாஸ்வேர்டு யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி இது வந்து மல்டி யூசருக்கான என்வரான்மெண்ட் கிடையாது. நார்மலா ஒரு கம்பெனி நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது அதை ஆல்டர் பண்ணும்போது நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு Alt K கொடுத்து நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்ப நம்ம இந்த கம்பெனி ஓபன் பண்ணாலும் வாட் பாஸ்வேர்டுங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா? நம்ம கம்பெனி நேம் அண்ட் ஃபினான்சியல் இயரை ஹைட் பண்றதுக்கு இந்த வாட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இங்க நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் வைஸ் நம்ம ஆடிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க பெட்டி கேஷியர் ராஜ், ராம், ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணவங்க நம்மள்ட்ட என்னென்ன யூசர் இருக்காங்களோ அவங்க என்ட்ரி பண்ணது எல்லாமே இங்க வந்துடும். அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யார் யாரு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். ஸோ செப்பரேட் ரிப்போர்ட் டேலி ஆடிட் அப்படிங்கிற ரிப்போர்ட். என்ட்ரி வைஸ் நம்ம பார்க்கும்போது நீங்க பாட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ட் ஆர் நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதுக்கு ஆல்ட் எஸ் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ ஆல்மோஸ்ட் இவர் வந்து என்ன அப்படின்னா அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா, அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா அக்செப்ட் ஆல் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஓகேங்களா? 1 by 1 நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்தந்த வவுச்சர் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் ஆல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த அக்செப்ட் பண்ண வவுச்சர்ல சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா திரும்ப இதே ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கும்போது ஆல்டர்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஸ்டோர் ஆயிடும். இன்னைக்கு மட்டும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க F8 கீ நீங்க யூஸ் பண்ணி டுடேஸ் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மாஸ்டர் வைஸ் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது மாஸ்டர் வைஸ் ஆடிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா கிரியேட் ஆகிருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இனிமே நம்ம வந்து புதுசா மாஸ்டர் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா யாரு எந்த டைம்ல கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கிடைக்கும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் டே புக் அப்படிங்கிறது போயிடுவோம். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர்டு அண்ட் ஆல்டர்டு பை என்டர்ட் அண்ட் ஆல்டர்டு பை எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு என்ன ஆகும், யார் யாரு என்ட்ரி பண்ணாங்க அது யார் ஆல்டர் பண்ணாங்கிற ஹெட்டிங்கோட நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துடும் டே புக்ல. இதே ரிப்போர்ட்ல நம்ம பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கறத கொடுத்து ஷோ ரிப்போர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆல்டர்டு வவுச்சர் மட்டும் நீங்க தனியா பாத்துக்கலாம். இது எடிட் லாக் சம்பந்தப்பட்ட ஃபீச்சர். ஓகேங்களா? ஆல்டர் பண்ண வவுச்சர் மட்டும் நம்மளுக்கு வரும். எதெல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நீங்க வந்து தனியா தான் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ 4 வவுச்சர் 5 வவுச்சர் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. இதை நீங்க வந்து என்டர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ எப்ப டெலீட் பண்ணாங்க, டெலீட் பண்ணது யாரு, பிரபுங்கிற யூசரை டெலீட் பண்ணிருக்காங்க, எந்த டேட்ல டெலீட் பண்ணாங்க, என்ன டைம்ல டெலீட் பண்ணிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். கிளியர்? சோ ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெலீட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ டைம் வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ரிஜிஸ்டருமே நம்மளுக்கு தெரிய வரும். சிம்பிளி என்டர் அப்படின்னு மட்டும் பண்ணி பார்க்கும்போது இது டே புக். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம வந்து லெட்ஜர் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறோம். இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூ இதுல ஆல் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இங்க ஆல்டர்டு ஒன்லி அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த லெட்ஜர் மட்டும் ஆல்டர் பண்ணாங்க இதை நீங்க என்டர் பண்ணி பார்த்து இங்க என்டர் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஆல்ட் கியூ அப்படிங்கறத நீங்க பிரஸ் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் கியூ பிரஸ் பண்ணுங்க, ஆல்டர்டு பை டெலீட்டட் பை இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் as well as டே புக் என்ட்ரி வைஸ் பார்க்க டே புக், மாஸ்டர் வைஸ் பார்க்க லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர். அதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்டர் இந்த ஆல்ட் கீ யூஸ் பண்ணி எடிட் லாக் அப்படிங்கிற ஃபீச்சர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து எடிட் லாக் அப்படிங்கிறதுல புதுசா வந்திருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் லாக் சம்மரி அப்படிங்கிற இது ஒண்ணுதான் வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. இத வெர்ஷன் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெர்ஷன்ஸ்னா எத்தனை டைம் வந்து அதுக்குள்ள டேட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் வந்து என்னன்னா இந்த வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்படி வெர்ஷன் வைஸ் நீங்க வந்து அதை செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். கிளியர்? சோ இது வந்து நியூவா வந்த அப்டேட். மத்தபடி நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஓல்டு அப்டேட் தான். அது எல்லாமே பழசு ஆல்ரெடி இருக்கிற ஒரு சில அப்டேட். இதுல மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னா இந்தந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு.
ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த செஷன். ஓகே, ஸோ வீக் ஆன் வீக் நான் வந்து கண்டக்ட் பண்ற இந்த செஷன்ல சப்போர்ட் பண்றவங்க மாதிரி டீமுக்கு வந்து எனக்கு நான் வந்து உண்மையிலே தனியா வந்து நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ இதே மாதிரி நான் வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து நல்ல வேல்யூபிள் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க, அல்லது எந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு வீக் ஆன் வீக் நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய பர்சனல் நம்பர் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து கண்டென்ட் என்ன தேவைங்கிறது நீங்க கொடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கண்டென்ட் ஓரியன்டா நம்ம வந்து செஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் 6.1ல இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அஸ் வெல் அஸ் இந்த அப்டேட் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஆனாலும் நம்ம டீம்ல வந்து அதிகமான பர்சன்ஸ் வந்து ஆடிட்டர்ஸ், டாக்ஸ் கன்சல்டன்ட் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. அதனாலதான் லாஸ்ட் 2 வீக்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வீக் வந்து அட்மிஷன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கம்மியா இருக்க ரீசன் என்னன்னா இதோட யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்ப யாருக்கு எந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ், அப்படிப்பட்ட கண்டென்ட் எனக்கு வந்து நீங்க கொடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஓரியன்டா நம்ம வந்து செப்பரேட் செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அது இன்னுமே வந்து என்ன ஆகும், எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Thank you, sir. தேங்க்யூ சார்.